ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற லேடீஸை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே போல் லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக பார்த்தப்போ துணி துவைச்சிட்டு நீ வீட்டில் சும்மா தானே இருக்கும், பாத்திரங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம், இல்லையே அவ்வளோ வேலை இருக்கேன்னு யோசித்தேன். சரி, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து நம்ம வேலை பார்க்குறோமா இல்லை நம்ம சும்மா தான் இருக்கோமா அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு தோணுச்சு. அதுக்காகவே இந்த வீடியோங்க. இது யார் மனசையும் காயப்படுத்தணும், அவங்கள குத்தி காமிக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் சும்மா இருக்கோமா இல்லையா, அவ்வளோதான் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு எடுத்ததுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாடிக்கு ஏறணும். நானும் தோட்டம் பெருக்கிற பொண்ணு கத்திரிக்காய் வேணும்னு கேட்டிருந்தா. மாமா வந்து மாடி தோட்டத்தில் வெறும் கத்திரிக்காவாக வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, வெள்ளை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் நார்மலாக வைலட் கலரில் இருக்கும்ல அந்த கத்திரிக்காயெலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பறிச்சுட்டு கீழே தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றணும். ஸோ அதெல்லாம் ஊற்றிட்டு கீழே இறங்கும்போதே மணி ஒரு 10:30 ஆகிடுச்சு. இம்புட்டு கத்திரிக்காயும் 2 கிலோ இருக்குங்க, கண்டிப்பாக 2 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிற பொண்ணுக்கு அப்படியே பாதி கொடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் போல் நான் எடுத்துக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படி சமைக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கத்திரிக்காயெலாம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல சிங்கில் உள்ள பாத்திரத்தை தான் கழுவிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, ஸோ அதனால் கிச்சன் ஃபுல்லாக நம்ம மேலே அந்த டேபிள் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி. அதனால் கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த பக்கம் டேபிளுக்கு தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். அப்போ தான் நம்ம அந்த பக்கத்தில் கழுவ முடியும். எனக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் என்னோடய கிச்சனில். ஸோ இங்கிட்டு கழுவுறதா இருந்தால் முதல்ல இங்கே இருக்கிற பொருள் எடுத்து அந்த பக்கம் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே அங்கே மாற்றிடுவேன். இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு முதல்ல என்னுடைய ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சோப்பு போட்டு, எனக்கு தண்ணி போக வசதி கிடையாது, அதனால் சோப்பு போட்டுட்டு வெறும் ட்ரை கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடணும். அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு ஒரு 4 வாட்டி தொடச்சிட்டு திரும்ப வேறொரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சோம்னா பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ரைட் சைடு தான் இந்த பக்கம் க்ளீன் பண்ணுறேன். இங்கே க்ளீன் பண்ணி முடித்தா தான் நம்ம ஸ்டவ்வை இங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டவ் இருக்கிற சைடு க்ளீன் பண்ண முடியும். இதுவுமே அதே மாதிரி தான், எல்லாமே சோப்பு போட்டு கழுவிட்டு ட்ரை கிளாத் வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஈர துணி எப்படிலாம் வச்சு துடைக்கணும். எல்லாம் துடைச்சி முடித்து ஒரு 10 நிமிஷம் உணர்ந்துடும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அடுக்கி வைக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, அது அப்புறம் நம்ம கத்தி வைக்கிற ஸ்டாண்டு, அது எல்லாமே சோப்பு போட்டு இதெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே மாட்டிடலாம், ஈரத்தோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கத்தி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஒரு ட்ரை கிளாத்து துணியை வச்சு தொடச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சாச்சுன்னா நல்லா காஞ்சிரும். இல்லைன்னா ஃபங்கல் மாதிரி ஆகிடும், உள்ளெல்லாம் கருப்பாக ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு இந்த டேபிள் ஃபுல்லாக முடிஞ்சது, கேஸ் ஸ்டவ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கத்தியுமே காய வச்சு அதுவுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இவ்வளோ கத்தி இருக்கும், ஒன்று கூட ஷார்ப் இருக்காது. எதுக்கு இவ்வளோ கத்தி வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு கத்தி எடுத்து. எங்கள் அத்தை ஒரு கத்தி யூஸ் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ வச்சுருப்போம் எங்கள் வீட்டில். எனக்கு எதையுமே தூக்கி போட மனசு வராது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அந்த பக்கம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து டைனிங் டேபிள் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதெல்லாமே நம்ம கழுவணும். ஸோ அதனால் அதெல்லாம் சிங்கில் போட்டுட்டு மேட் வந்து நிறையா மேட் வச்சுருக்கேன். ஆனால் அந்த க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம பொங்கலுக்கு, அதெல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சேன்னு ஞாபகத்துக்கே வரலை. அதனால் இதையே கழுவி இன்றைக்கி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் டேபிளில் இந்த ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்ட்லாம் பொங்கலுக்கு தான் க்ளீன் பண்ணோம். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அதெல்லாம் எடுத்து சோப்பு போட்டு கழுவுவேன், அதர்வைஸ் தேவையில்லை. இது மட்டும் வீக்லி நல்லா தொடச்சிட்டு அடியில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மட்டும் மாற்றிட்டு திரும்ப அதிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். இதில் வந்து இது நல்லாயிருக்கும், அமேசானில் வாங்கினது. இட்லி பொடி, எண்ணெய், நெய், உப்பு, இது வந்து காஃபி தூள். இது சும்மா ஏதோ ஒரு இதுக்காக கொடுத்தாங்க, அதை வச்சுருக்கேன். ஒன்று யூஸ் பண்ணேன், ஒன்று வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் ட்ரே வந்து எங்களுடைய
எல்லாருடைய மருந்து மாத்திரைலாம் வச்சுருப்பேன். இது என்ன காயின்னு தெரில, ஹஸ்பண்ட் கொண்டு வந்தாங்க, வச்சுருக்கோம். இது வந்து அந்த மஞ்சள் கொலையிலேருந்து எடுத்தோம், மாமா தோட்டத்தில் மூண்டி வைக்கணும்னாங்க. அது காஞ்சிக்கிட்டே வருது இப்போ தான். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாமா வேறு இப்போ இல்லை, வெளியில் போயிருக்காங்க. வந்தோடனே வைக்க சொல்லணும். முயல் ரத்தமும் போட்டு வச்சுருக்கேன். ஓரளவுக்கு முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் டைனிங் டேபிளும் நல்லா ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சோப்பு நுரையை ஊற்றி, எனக்கு இந்த சோப்பு நுரையில் போட்டு தேய்க்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நல்லா ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டு, இந்த வைப்பர் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுக்கும். நல்லா பிழிஞ்சிட்டு துடைச்சா ஒரு 4 தடவை துடைச்சா போகிறோம், பலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டேபிளில் இருக்கிற எல்லாத்தையுமே சிங்கில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கழுவுற வேலை தான். இது எல்லாத்தையுமே கழுவி கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அது கூடால வேறு ஏதாவது வேலை இருக்கும், நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே இது காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம அடுக்கி வைக்க வேண்டியது தான். நார்மலாகவே மற்ற நாளில் நமக்கு ஃபுல் டைம் ஒர்க் இருக்கும். ஃப்ரைடே, டியூஸ்டே, அப்புறம் நல்ல நாள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம். அந்த டைமில் நம்ம வந்து நாளே செய்வோம். எப்படினாலும் நாளுனாலும் அடுத்த நாள்னாலும் நமக்கு வேலை தான். இது எல்லாத்தையுமே காஞ்சதுக்கப்புறமா அப்படியே 1 by 1 எடுத்து வைக்கிறது தான். எடுத்து வச்சு எல்லாம் முடித்தோடனே ஒரு டயர்டு வரும் நமக்கு. அந்த டயர்டு வந்து ஒரு காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைமில் நம்ம குடித்தோடனே கொஞ்சம் பூஸ்ட் ஆயிரும், பயங்கர எனர்ஜி ஆயிரும், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு நான் எனக்கு சுக்கு காஃபி தான் எனக்கு போட்டேன், அத்தைக்கு எனக்கும் போட்டேன். அப்படியே அத்தை எனக்கு இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த சுக்கு காஃபியோடு போய் உட்காந்துட்டோம். அப்படியே உட்காந்து அந்த டேபிள் அந்த கிச்சன்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணது பார்க்க ஆசையாக இருக்கும். சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம், நீட்டாக இருக்குது அப்படின்னு மனசுக்கு ஒரு ப்ளசண்ட்டாகவும் தோணும். 10 நிமிஷம் பிரேக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மணி 12:10 குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு குக்கரில் சாதம் வச்சுட்டேன். இந்த பக்கம் கேரட் கட் பண்ணி போட்டாச்சு பொரியலுக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தான் முதல்ல உப்பு புளி ஊற போட்டிருக்கேன் சுடுதண்ணியில். இப்போல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது. அதனால ஒரு கிண்ணத்தில் முட்டையை அவிய போட்டுட்டு இந்த பக்கம் கேரட் பொரியல் ரெடி ஆச்சு. இறக்கிட்டு உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் அந்த மாதிரி நல்லா கீறி போட்டு இன்றைக்கி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மா நல்லெண்ணெய் ஊற்றி அப்படின்னு நல்லெண்ணெய் மிதக்க எங்கள் அம்மா அந்த கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. பார்க்கும்போது அப்படி எச்சி ஊறும் சாப்பிட்ணும்னு. ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சிட்டாச்சு. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு பசங்க உச்சா கக்கா எதுவும் போயிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு மண்ணை தோண்டி போட்டு அதை மூடி வச்சுட்டு நேராக உள்ளே வரும்போது மணி 3, 3:30 ஆகிடும். அதுக்கப்புறம் சிங்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவி கொண்டு போய் போடுவேன். காஞ்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது, மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பப்பிக்கு ஃபுட்டெல்லாம் வந்து திரும்ப குக்கரில் சாதம் கலைஞ்சி வச்சுட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணுற வரலும் கொஞ்சம் நேரம் மொபைல் எடுத்து ஏதாவது காமெடியாக வீடியோ பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறதுன்னு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படினாலும் 5:30 ஆகிடும். திரும்ப வாசல் தெளிச்சிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்து மாமா காஃபி கேட்டாங்கன்னா காஃபி போட்டு கொடுப்பேன். 5:30க்கு வாசல் தெளிச்சிட்டு உள்ளே வந்த உடனே பப்பியோட சாப்பாடு ரெடி ஆகிடும். அதை வந்து ஆற வைக்கணும். ஒரு பெரிய கடாசட்டியில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் பூ வச்சு முடிச்சுட்டு நிலவாசலுக்கு கொஞ்சம் பூ கட்டி போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 பூ 20 பூ உட்காந்து கட்டுவேன். கட்டி முடிச்சுட்டு கொண்டு போய் நிலவாசலில் போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே ஹோமியோ மெடிசன் தான் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் டயட் வீடியோ போடுங்க, ஏன் போட மாட்டேறீங்க அப்படின்னு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் காலியானதுக்கப்புறம் தான் டயட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு அவங்க மெடிசன் கொடுக்கும்போதே நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க டயட்டில் இருக்கலாம், பட் இந்த 2 மீல்ஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது இந்த மெடிசனை பொறுத்த வரணும் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டுன்னு 2 மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரேன், கரெக்டாக அலாரம் வச்சு செஞ்சேன்னு. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் முடியட்டும், கண்டிப்பாக என்னோடய டயட் வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு போடுவேன். கரெக்டாக மணி 6 விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு உடனேலாம் தீபாரதனை காட்டலை. இன்றைக்கி தை 2வது வெள்ளி இல்லைங்களா. ஸோ ஏதாவது பலகாரம் செஞ்சு சாமி கும்பிட்டா
கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் விளக்கேற்றின கையோடு நேராக கிச்சனுக்கு தாங்க போனேன். ஸ்டீம் போன உடனேயே இந்த மாதிரி ஒரு கடாயில் கொட்டி வச்சாச்சுன்னா நல்லா ஆறிடும். இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு 3 துண்டு சிக்கன் போட்டு 3 எக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் வாழைப்பழத்தை தோலை மட்டும் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கத்தி வச்சு இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒன்றுமே செய்ய வேணாம். இது இட்லி மாவு தான். இதில் ஒன்றுமே கலக்கலை. இது ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதுக்குள்ளே போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஊரெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். உடனே கொஞ்சம் அடுப்பில் கடாசட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டாச்சுன்னா போதும். உடனே கிண்டுனிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அந்த கரண்டியை விட்டு வராது நமக்கு. அதை அப்படியே விட்டுருங்க. அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் நமக்கு தெரியும். அந்த டைமில் தனித்தனியாக திருப்பி போட்டிங்கன்னா ஒன்று ஒட்டி தான் இருக்கும். நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டு அப்படியே தனித்தனியாக போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர், டார்க்கு கோல்டன் கலரில் வரும். இந்த சமயத்தில் நம்ம அப்படியே எடுத்துருவோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் போல் பசங்க வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி இருக்கிற வாழைப்பழத்தையும் இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைப்பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் அடுப்பில் சுக்குமல்லி காஃபி தான் போடுறேன். அது ஒரு பக்கம் ஆன் பண்ணி சிம்மில் வச்சாச்சுன்னா அது பாட்டு கொதிச்சிட்ருக்கும். நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். வாழைப்பழத்தை இட்லி மாவில் தான் முக்கி போடணும்னு இல்லை. பஜ்ஜி மாவு இருந்ததுன்னா அதை வெறுமனை கரைச்சி அதுலேயும் இந்த மாதிரி டிப் பண்ணி போடலாம். இந்த வாழைப்பழத்தை விட நேந்திரம் பழம் இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நீளமாக நம்ம பஜ்ஜி ஷேப்பில் கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பஜ்ஜி விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச பிரசாதத்தை கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போதுமே சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் தான் தீபாராதனை பண்ணுவேன். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பழகுனதுனால நானும் அந்த 6 மணிக்கு தம்பி காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது 6 மணிக்கு வீட்டுக்கு பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் நானும் சாமி கும்பிடுவேன். நான் சாமி கும்பிட்டுருக்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சுக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. அத்தைக்கும் எனக்கும் தான் காஃபி ஊற்றுனேன். அத்தை நான் வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கிறேன்டா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம செஞ்ச பிரசாதத்தை எடுத்துகிட்டு போனேன். அத்தை முன்னாடி வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னுடைய சுக்கு காஃபியை குடித்து அந்த ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணேன். நான் என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் அம்மா நாங்கள் பசியோடு வருவோம்னு இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்தோடனே சூடாக அப்படி பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது எங்கள் அம்மாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக வரும். எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட் ரொட்டீன் தாங்க. ஈவினிங் ரொட்டீன் 7 மணியோட முடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு 7:15 7:20 இருக்கும். அத்தைக்கு வயிறு பசிக்கும், மெடிசன் நிறையா எடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் இட்லி ஊற்றி வச்சுட்டு எனக்கு இப்போ சாப்பிட்டதே ஹெவியாக இருக்குது. நைட் படுக்கும்போது ஒரே ஒரு இட்லி வேணால் சாப்பிட்டுக்குவேன் பசிச்சா, இல்லைனா பால் மட்டும் குடிச்சிக்குவேன். இப்போ அவங்களுக்கு காலையில் வச்ச தக்காளி சட்னி இருக்குது, அதுவும் மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருக்குங்களா, ஸோ அதை வச்சு அவங்க போதும்ட்டாங்க, மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் சும்மா இருந்தேன்னா இல்லையான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதியானம் குக்கிங் லஞ்சுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடல. உங்களுக்கு அந்த வீடியோவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சும்மா தானே இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நிறைய வேலை இருக்குங்க, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், யாரோட மனசும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இல்லைங்க, ஒரு ஜாலிக்காக தான் எடுத்தேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.